இறங்குனா சிஎம் சீட்டு தான் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருந்த ஆட்கள் களப்பணியே செய்யாம வந்துருது அப்படிங்கிறது மூட நம்பிக்கை மாதிரி இல்லையா? எதுக்கு விஜய் சார் கட்சி தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சாருங்கிற கேள்வி கேட்டா மக்களுக்கு நல்லது பண்ண, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க அப்படிங்கிற தவிர அவங்க தொண்டர்கள் அதை தாண்டி என்ன விஷயங்கள் சொல்றாங்க. இது பேசிக் தானே. படத்துல ஒரு டேலட் மனிதன் டு மனிதனுக்கே சிக்கல் இருக்குன்னா ஒரு நாட்டே தூக்கி கொடுக்கணும், டக்குன்னு எனக்கு நான் சிஎம் ஆகணும்னா அது எப்படி? அதுக்கான பதில் என்ன வரும்? ஆதங்கம் தானே வருது. ஸோ அந்த ஆதங்கத்தை தான் நம்ம எதிர்க்கிறதுக்கெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு தகுதியானவங்க நீங்க மாறுங்க. ரெண்டு கட்சிக்கு மாற்றா நாங்க வரணும் இல்லை, எதுக்குமே ஆகாம மாற்றா ஒன்று இருக்கே, எதுவுமே பண்ணாம ஒன்று இருக்கு, ஆனால் பெரிய விஷயம் நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லுது, புதுசா இருக்கே அப்படிங்கிற மாற்றம் தான் அது. எனக்கு ஒரு விஷயம்னா விட்டுருவீங்களா, நான் விட்டுட்டு வந்துருங்க, நீங்க இருப்பீங்களா, அவருக்கு ஏதாவதுன்னா இவங்க கத்துறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அப்படி வேண்டாம். நீங்க எங்களுக்கு சிக்கலாம் நீங்க கத்துங்க. அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் இருக்கீங்களா, மக்களுக்கு சிக்கலாம் நீங்க கத்துங்க. மக்களுக்கு சிக்கல நாங்க ஓடிடுவோம். உங்க சைடு வந்துட்டா ஒரு மனித புனிதர், அந்த கட்சியில இருந்தாருன்னா அப்படி ஆப்போசிட்ல மிக மோசமான வார்த்தைகளை அட்டாக் பண்றதுங்கிறது யார்? கோமாளிங்கிறது தான். ஸோ நம்ம கோமாளி கிடையாது, மக்கள் கோமாளி கிடையாது, நமக்கு தெரியும். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு அருணுதயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. சிதம்பரத்தை காட்டிலுமே இரண்டாம் தமிழன் தான் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்காரு. இந்த ஒரு செய்தியை எப்படி பாக்குறீங்க? அங்கிருந்தே தொடங்கலாம். அதுதாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்க மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா உண்மைத்தன்மை இல்லாமல் யார் மீதும் யாரும் பழி சுமத்த முடியாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான நியாயமான பதில் தான் சொல்லணும். இப்போ நம்ம நகைச்சுவை அதை பேசினாலுமே இது ஒரு ஏமாற்று வேலை தானே இது. எஸ், அதை நம்ம இப்போ இன்டர்நெட் என்ன ஆகுது அப்படின்னா எவ்வளோ மோசமான விஷயத்தையும் எவ்வளோ கொடூரமான விஷயத்தையும் நகைச்சுவையாக கடந்து போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இருக்கலே மோசமான ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 41 பேர் இறந்து போனாங்க கரூரில். அது என்ன அந்த வேர்டு, எக்ஸாக்ட் வேர்டு என்னது? ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். அதுக்கு அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, அதை ஒரு படத்தில் வச்சு அந்த படம் ஹிட். ஸோ அதை தேட்டரில் சிரிக்கிறாங்க. அந்த அந்த வசனம், அந்த சுச்சுவேஷன் எதனால் உருவாச்சு? 41 பேர், ஒரு குழந்தையும் இறந்து போனாலும் நடந்த விஷயம் அது. அதை நகைச்சுவையாக மாற்றி அப்படியே கடந்து போகிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இப்போ இரண்டாம் கப்பலோட தமிழ்ங்கிறது நகைச்சுவையாக போகுது. ஆனால் இது கூர்ந்து கவனிக்கணும், எந்த பீரியடில் எப்படி நம்ம அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்ப தமிழக மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், அந்த பீரியடில் என்ன டிஸ்ட்ராக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஈவன் பாருங்க, இவ்வளோ பெரிய தவறு நடந்தாலும் அதுக்கு நம்ம கோவப்படுறதை தாண்டி நகைச்சுவையாக கடந்து போகிற மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்கி வச்சிருக்காங்க. தப்புனா அது கோவப்படணும், அதுதான் விஷயம். எனக்கு என்னன்னா, ஒரு அலிகேஷன் நம்ம மேல வைக்கிறாங்கன்றப்போ இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை கூட எடுத்து வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் டி.ஆர். பாலு அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. நான் இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன், கடைசியில நான் கடன் வாங்கின நிறுவனம் என்னுடைய பையன் நிறுவனமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதமெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு போய் சொல்லலாம் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி தானே. என்ன விஷயம், நாங்க இதை கேட்டு சிரிச்சிருவாங்க, இதை கேட்டு கடந்து போயிடுவாங்க. ஏன்னா இது நம்ம ரொம்ப சின்ன பசங்க தான் அரசியலுக்கு, இருந்தாலும் நமக்கு சின்னதாக ஒரு கோவம் வருது. எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தால் நாங்களாம் இருக்கோம் நாட்டில். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், பசங்க வீடியோலாம் பார்க்குறாங்க, அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க, இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோம் அரசியலை பற்றி. எதுக்குன்னா ஒரு நல்ல அரசியல்வாதி, ஒரு நல்ல அரசியல் கட்சி, நல்ல கொள்கைகள் கட்சி தமிழ்நாடு கிடைச்சிடா, தமிழ்நாடு வளர்ந்துடாதாங்கிற ஒரு ஏக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னா எங்களால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இனி நாங்கள் சிரிக்க மாட்டோம், எலெக்ஷனில் ஓட்டில் நாங்கள் காமிச்சிருவோம். ஈவன் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பதிவு பண்ணுறப்ப அது தவறாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் கட்சியோட தலைமை அதை திருத்தணும், சரி பண்ணணும். அவங்களும் அதை கடந்து போகிறாங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ஓகே பரவாயில்ல, மக்களை நம்ம, ஏன்னா எங்கள் ஆட்சி அப்படி தான் போயிட்டு இருக்கு, ட்ரோலாக கண்டென்ட்டாக தான் போயிட்டு இருக்கு, நாங்களும் மடைமாற்றம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்களே இதை பண்ணிட்டு போங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது துளியும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கிடையாது. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய தரப்புல இருந்து 2023 ஒரு பதியப்பட்ட ஒரு வழக்கு தான் டிஎம்கே ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபைல் மிகப்பெரிய ஒரு பூதாகர பிரச்சனையா தான் இப்போ வெடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கேஸ் அப்படியே கோர்ட் பக்கம் திரும்பினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது கரெக்டாக அப்படியே டி.ஆர். பாலு என்னன்னா மான நஷ்ட வழக்கு பதிவு பண்றேன் அப்படின்ட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன ஒரு அசட்டு நம்பிக்கையில தான் மேல எந்த ஒரு பக்கம் ஒரு எப்படி சொல்றது கரெக்டான ஒரு ப்ரூஃபே நம்ம கிட்ட இல்ல, இருந்தாலும் சும்மா நான் ஏதோ ஒண்ணு பதியப்படுறதுங்கிறத எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க, இப்போ எல்லாருக்குமே அந்த விஷயம் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. ஸோ சாதாரணமாக ஒரு யூடியூப்ல ஒருத்தர் ரொம்ப தவறாக பேசிட்டு இருக்கான், சொசைட்டிக்கு எதிரான விஷயங்களை பேசிட்டு இருக்கான், கரெக்ட் பண்ணாலும் ஆக மாட்டேங்கிறான், கரெக்ட் ஆக மாட்டேங்கிறான் அப்படிங்கிறப்ப அதை பற்றி குறைகள் சொல்கிறப்ப நிறைய பேர் சேர்ந்து சொல்கிறப்ப அதை செலக்ட் பண்ணி அந்த நேமெல்லாம் எடுத்து மான நஷ்ட வழக்கு போடக்கூடிய நபர்கள் இப்போ இருக்காங்க. டிஃபர்மேஷன் போடுறதுக்குலாம் சாதாரணமாக பேசுகிறாங்க, டிஃபர்மேஷன் போட போகிறேன்னு. அதுக்கெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள், சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க நபராவது நீங்கள் இருக்கணும். அப்போ தான் உங்கள் தரம் குறையுது, உங்களை யாரும் மதிக்க மாட்டுறாங்க, அவமானப்படுத்துறாங்க, பொய்யான விஷயங்கள் சொல்லி நீங்கள் அதை பேசலாம். அப்படி சாதாரண நபர்களே பண்ண ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்க ஏன் அதை பண்ண மாட்டாங்க? மிக சாதாரணமாக பண்ணுறாங்க. இப்போ ஒன்ஸ் இந்த மான நஷ்ட வழக்குங்கிற சைடு போயிட்டாலே மக்களோட பார்வையே மாறிடுது. ஓ, இவர் அதை தாண்டி ஒரு விஷயம் பண்றாரு, தான் செஞ்ச தவறுங்கிறத தாண்டி இவருக்கு கோவம் வருது,
அப்போ ஏதோ சின்ன நியாயம் அவங்க பக்கம் இருக்கும் போல, இல்லாட்டி எப்படி மானஸ்ட வழக்கு போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான பார்வையை திருப்பி விடுறாங்க. ஸோ அந்த மானஸ்ட வழக்கு அப்படிங்கிற அந்த வேர்டு இருக்குல்ல, அது மிக மோசமான ஆபத்தான வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சேஃப் கார்டு மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா வந்து 2014 நினைக்கிறேன் மூக்க அழகிரி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லும் பொழுதுமே 10 கப்பல் வந்து டிஆர் பாலுக்கு இருக்குன்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. காலப்போக்கில் அவர் சொன்ன விஷயம்னா அவர் வந்து வாய் தவறி சொல்லிட்டாரு, சரியா சொல்லல, அது வந்து என்கிட்ட மீன்பிடி கப்பலும் என்னமோ இருக்குன்றதை மாத்தி அவர் சொல்லிட்டாங்கிற மாதிரி விஷயம் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை தரப்புல இருந்து எப்படி சொல்றது, ஒரு கரெக்டான ஆதாரத்தோட தான் இந்த ஒரு விவாதமானதே வைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்தும் இவர் ஒரு தரப்புல இருந்து ஒரு பொய்யான தேவையற்ற ஒரு வார்த்தைகளை சொல்லி ஒரு வழக்கை கொண்டு போறப்போ இனி வரும் காலங்கள்ல இந்த வழக்கு எப்படி எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு? அதுதாங்க. இப்ப கொள்கை முரண்கள் இருக்கு. ஒரு நமக்கு பொருந்தாத ஒரு கட்சியில ஒருத்தர் டிராவல் ஆகுறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் சொல்ற எல்லா காரணத்தையும் நம்ம எதுக்க முடியாது. அவங்க சொல்ற நியாயமான கருத்துக்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப அண்ணாமலை அண்ணன் வந்து பேசுறாரு, விஷயங்கள் பேசுறாரு, அரசியல்ல இருக்காரு, கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு, திரும்பி உள்ள வராரு, இல்ல தேவையான விஷயங்களை கன்வே பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழகத்துல இருந்து எல்லாம் சொல்றாங்க பாஜக உள்ள வர முடியாதுனால வந்துருச்சு. பர்சன்டேஜ் மைல்டு அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதுக்கு சாரும் ஒரு காரணம். ஸோ அதை தாண்டி மெஜாரிட்டி மக்கள் இளைஞர்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க கேட்டால் இல்லை, கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், விளக்கம் கொடுங்க. அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிறவங்க சப்போர்ட்டிவாக போறாங்க, இல்லாட்டி ஸ்டில் இன்னும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த நிலைமை தமிழ்நாட்டில் பாஜக. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த நேரத்தில் இவர் செய்கிற செயல் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது இளைஞர்களால் விட்டு கவனிக்கப்படுது. அதில் என்ன நியாயம் இருக்குங்கிறத பார்க்கணும். அண்ணாமலை ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிட்டாருங்கிற காரணத்துக்காக நீங்கள் அவளை வெறுத்துக்கிட்டு வெறுப்பு அரசியலை பரப்புனீங்கன்னா அதை நம்புறதுக்கு இளைஞர்கள் நாங்கள் தயாரா இல்லை. அதுக்குள்ள என்ன உண்மை இருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். ஈவன் நான் டிஎம்கே சப்போர்ட்டராக இருக்கலாம், ஏடிஎம்கே சப்போர்ட்டராக இருக்கலாம், என்டிகே சப்போர்ட்டராக இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை இப்போ ஒரு விஷயத்தை பண்ணுறாரு சார், இப்படி பண்ணுறாருங்கிறப்ப அதுக்குள்ள என்ன உண்மைத்தன்மை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லா கட்சி கொள்கையெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கணும். அப்படி இளைஞர்கள் பார்க்க தயாராகிறாங்கன்னு நம்புறேன். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம நீங்க ஹிடனா இருக்கீங்கன்னா இருக்கிறதே ஆபத்தான நபர்கள் அவங்க தான். ஆனா அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கும் பொழுது அந்த வரிசையில அண்ணாமலை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரு இன்டெலெக்சுவலான ஒருத்தரா தான் பாக்குறாரு. ஏன்னா ஒரு காக்கி சட்டை போட்ட ஒருத்தர் அரசியலை நோக்கி வராருன்றப்போ நிஜமாவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவர் வராருங்கிறப்போ கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. வந்தாரு, அதுக்கேற்ற மாதிரி அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நான் இப்போ வந்து தேர்தல் பணிகளே கிடையாதுன்னு ஒதுங்குறது பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை உருவாக்குது. உறுதியா தாங்க. என்ன விஷயம்னா அவர் மீது ஒரு நல்ல பார்வை இருந்துச்சு. மாற்று கட்சி கொண்ட நபர்களுமே பெரியவங்களுமே சொல்றேன், நான் சொல்றது 50+ நபர்களுக்குமே அவர் மீது ட்ரஸ்ட் இருந்துச்சு. வேற கட்சியா இருந்தாலுமே அவங்க இவர் ஏதோ உண்மையா பேசுறாரு, தைரியமா பேசுறாரு அப்படிங்கிறது அது எங்க லைட்டா மிஸ் ஆச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த சாட்டை விஷயங்கள் இருக்குல்ல, சாட்டை எடுத்து அடிச்சுக்கிற விஷயங்கள், அது அவருக்கு ஏதோ சொல்லியிருக்கலாம் உள்ள, இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது மக்கள் மத்தியில ஒரு நகைச்சுவையா தான் கன்வே ஆச்சு. அதை தாண்டி சில ப்ரெஸ் மீட்ல சில விஷயங்கள் அவர் ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறப்ப, இந்த விஷயம் இந்த ஃபைல் கிடையாது, இது இல்லாமல் சில விஷயங்கள் உறுதியா எடுத்து வைப்பார். உறுதித்தன்மை எடுத்து வைக்கிறப்ப அதுக்கு துளியும் சம்மந்தம் இல்லாமல் சில இடங்களில் மிஸ் ஆகுதுங்கிறேன். உறுதியாக வெளில போகிறாங்கிறப்ப அங்கே ரொம்ப டவுனான ஒரு விஷயம் பதிவாகுது. சார் சொல்கிற விஷயங்களை நான் சில இடங்களில் சொல்கிறேன். ஸோ அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு ஆனாலும் மிஸ் ஆகுதே அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல, அது கொஞ்சம் அவர் மீதான நம்பிக்கை தன்மையை கொஞ்சம் இழக்க வச்சிச்சு. அதை தாண்டி இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே சரி, அதுக்கு தேவையான நபர்களை எடுத்துக்கும், செலக்ட் பண்ணிக்கும், பயன்படுத்திக்கும். அதுக்கு அந்த கட்சிக்கு அந்த கொள்கைக்கு ஒரு மனுஷன் அடாப்ட் ஆகிட்டானா ட்ராவல் ஆகலாம் கூட அந்த கட்சி கூட. இல்லை அதை தாண்டி நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, எனக்கு இதை தாண்டி விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னா அது கட்சிக்கு பொருந்தலை, கட்சியோட வளர்ச்சிக்கு பொருந்தலைன்னா கட்சி அதை தள்ளி தான் வைக்கும். எஸ், அரசியல் அப்படி தான் பண்ணணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கும். அதுக்கு துளியும் பொருந்தாமல் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை அப்படியே தள்ளி வச்சுன்னு ஒதுக்கி வச்சுன்னு பொருந்தலிரும். ஈவன் அதுக்கு பல சாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 90ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மிக சாதாரணமாக கேள்விப்படும் தீக்குளித்தல் அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தையில் மிக சாதாரணமாக இருந்துச்சு. அதெல்லாம் எதுக்காக? அரசியலுங்கிற ஒரு விஷயத்துக்காக. அரசியல் இதுக்கு மக்களுக்காக தானே, செத்தா மக்களை காப்பாற்றணும், உயிர் கொடுத்தா மக்களை காப்பாற்றணும். ஆனாலும் நடந்துச்சுல்ல. ஏன் அப்படின்னா அரசியலுக்கு தேவைன்னா அது என்ன வேணா பண்ணும். ஸோ அப்படி இருக்கப்ப அண்ணாமலை சார்ந்து வந்து போறாருங்கிறப்ப அதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. முழுக்க பிஜேபிக்கான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காருங்கிறப்ப அது அவர் அலோவ் பண்ணும். அதை தாண்டி அவரோட செயல்பாடுகள் அந்த கட்சி கூட்டணிக்கு பொருந்தாத விஷயங்களா இருக்கு, ஏடிஎம்கே கூட இருக்குங்கிறப்ப கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. ஓகே, அப்ப ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வந்ததுனால தான் இவருக்கு இந்த ஒரு நிலைமைன்னு எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு காரணம் நான் உறுதியா சொல்லுவேன். ஆமா, ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸ் இது. நம்ம எல்லாருமே தெரியும். என்னதான் தமிழ்நாட்டில் குறை சொன்னாலும் எதிர்கட்சி மீன்ஸ் ஆளுங்கட்சிக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க, பிஜேபி உள்ள விடுறாங்க, உள்ள வந்துரும் நாங்கள் தடுத்துட்டு இருக்கோம், கூட்டணியே வச்சுட்டாங்க பாருங்க அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப அவ்வளோ பெரிய கூட்டணி அமையுது இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கூட்டணி அமைச்சு மக்களுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவோன்னு ஒரு கூட்டணி அமைகிறப்ப அதுக்குள்ள சின்ன முரண் உருவாகுது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ மட்டும் இல்லை, தேர்தலுடைய ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே திமுகவுடைய பிரதான ஒரு
ஒரு வார்த்தை பிரயோகம்னே கூட வச்சுக்கலாமே. அவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் வியூகமா பார்க்கப்படுது பிஜேபி உள்ள வந்துரும். பிஜேபி இததான் ஒரு மிகப்பெரிய ஸ்டாட்டிக்ஸா பயன்படுத்தி ஒவ்வொரு தேர்தலையும் அணுகுறாங்க. அந்த தேர்தலை இந்த முறை வந்து கூட்டணி பலம் ஒன்று சேர்ந்த உடனே அதை திருப்பி கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கல்ல? ஓகே, இது அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தேர்தல் முடிவை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? முன்னாடி வேணா சோசியல் மீடியா வளராத காலகட்டத்தில் இல்ல ஆரம்பத்தில் இந்த வார்த்தை ட்ரெண்ட் ஆகுது இல்ல, பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற ட்ரெண்ட் ஆகிற காலத்துல மக்கள் அதை நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது இல்லை. டு பி ஃப்ராங்க் நான் சொல்றேன், இளைஞர்கள்ல அது எந்தெந்த பகுதி நான் சொல்ல விரும்பல, ஆனா இளைஞர்கள் ஒரு சர்டன் பீப்புள், ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் பிஜேபி பக்கம் திரும்புறாங்க. ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா ஆக்டிவா இயங்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் அதை கேள்விப்பட்டுட்டு, எனக்கு தெரிஞ்ச இளைஞர்களே, பசங்களே, நண்பர்களே, நானும் போலான் இருக்கேன் அப்படிங்கிற மோடுக்கும் நான் கேள்விப்படுறேன். அவ்வளோ இன்டெலெக்சுவலா பேசிட்டு இருந்த நபர்களே, நான் சொல்றது கம்மி பேர் தான், ஆனா ஸ்டில் அந்த மாற்றம் நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ அதுக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க. அது தமிழகத்தில் அப்ளை ஆகிட்டு இருக்கு, இளைஞர்கள்ட்ட அப்ளை ஆகிட்டு இருக்கு. அந்த அந்த மாற்றம் இருக்குல்ல, அந்த மாற்றத்துக்கான காரணமாக இவங்க இருக்காங்க நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது ஆளுங்கட்சி, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கரெக்டான விஷயங்கள் செய்கிறாங்க. ஒரு கட்சினா அதில் சிக்கல்கள் இருக்க தான் செய்யும், ஊழல் லஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க நபர்களுக்கு அது தேவைப்படுது, பண தேவை இருக்குது, அதனால் செய்கிறாங்க. அது நமக்கு புரியுது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் மக்களுக்கு, இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அரசியல்னா அப்படி தான் இருக்குங்கிறது மக்களுக்கு புரியும். சில இடங்களில் சில தவறுகள் இருக்க தான் செய்யும், தவறான மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க, தவறான முடிவுகள் எடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அதுக்காக மொத்த கட்சியும் குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு மக்கள் வருவாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே செய்யாதனால தானே இங்கே பிஜேபிக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. எப்படி ஒரு இளைஞன் அங்கே போகிறான்? தமிழகத்தில் இப்போ திராவிட கட்சிகள்னு சொல்கிறவங்க இத்தனை வருஷங்களா 7 வருஷங்களா மொரலஸ் இருக்காங்கிறப்ப, நீங்கள் உங்கள் கொள்கையில் கரெக்டாக சொல்லி உங்களுக்கான ஸ்பேஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம், நாட்டை கொடுத்துருக்கோங்கிறப்ப அதில் நீங்கள் பேசிக்காக சில விஷயம் செஞ்சிருந்தீங்கனாலே எப்படி மக்களுக்கு மாற்று கட்சிக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றிய அரசு, தேசிய கட்சிகள் எப்படி உள்ள வருதுன்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கான ஆப்ஷனை கொடுத்தது நீங்கள் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் உங்களுக்கு கொடுத்து நீட்டாக வச்சிங்கன்னு சொன்னோம், நீங்கள் நீட்டாக வச்சிக்கல, வேறு யாராவது வருவாங்களான்னு சில பேர் பார்க்குறாங்க. அதுக்கான ஸ்பேஸ் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க நான் சொல்றேன். இந்த வேற யாராவது வந்து நம்ம வீட்டை தூய்மைப்படுத்துவாங்களாங்கிற ஒரு தேடல் இருக்குல்ல, இந்த தேடல்ல வந்து விஜய் அவர்கள் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா தேர்தல் நெருங்கும் வேளையில அவர் எங்கன்னு தேடிட்டு இருக்கோம், இப்போ எங்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கு. இந்த தேடல் அவருக்கு கண்டுபிடிக்கப்படுமா? விஜய் விடையாவது கண்டுபிடிக்கப்படுமா எங்க இருக்காரு? ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா இது நம்ம சிரிச்சிட்டு பேசுறோங்கிற தாண்டி உண்மையான ஃபேக்ட்டுமே அதுதான். ஏன்னா நம்ம மக்கள் தேடுவாங்க. சிக்கல் அப்படின்னா நமக்கு பொருந்தாத தலைவராக இருந்தால் கூட நமக்காக அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்பாங்க. அது சாம்பிளுக்கு நம்ம என்டிகே கூட எடுத்துக்கலாம். மக்கள் பெருசாக அங்கீகாரம் கொடுக்கல, ஆனால் கொடுக்குறாங்க. ஆனால் ட்ரெமெண்டஸான ஒரு சேஞ்ச் நடக்கலை. ஸ்டில் மக்களுக்கு ஒரு சிக்கல் தமிழ்நாட்டில் அப்படின்னா சீமான் அதை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு மக்கள் கவனிப்பாங்க. மாற்றுக் கட்சி சிந்தனை கொண்டவங்களுமே சீமான் இதை பற்றி என்ன சொல்றாரு, நமக்காக நம்ம மக்கள் தானே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி மக்கள் ஷார்ப்பாக இருக்க இந்த பீரியட்ல, இவ்வளோ ஷார்ப்பாக இருக்க இந்த பீரியட்ல வந்து நான் எதுவும் பேச மாட்டேன், அதிகமாக பேச மாட்டேன், தேவையானதான் பேசுவேன், எனக்கு சிக்கல் வந்த மட்டும் தான் நான் பேசுவேன், என்னோட படம் வெள்ள மட்டும் தான் நான் பேசுவேன், விஜய்க்கு சிக்கல், விஜய் சார்ந்த விஜய் ஒடுக்குறாங்க. இது எதுக்கு நமக்கு? தமிழக மக்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு? வீடியோ பார்த்துருக்கோம் எதுக்கு? நமக்கு அவ்வளோ சிக்கல் இருக்குல்ல. சரியான ஆட்சி கொடுங்க, நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க நம்ம கேட்குறோம். ஸோ அப்படி இருக்கப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ள வந்துட்டு எனக்கு சிக்கல் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த சிக்கலை சரி பண்ண முடிகிற அளவுக்கான திறமையும் மேன் பவரும் இன்டெலெக்சுவலான பீப்புளை நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபாலோவர்ஸை, உங்கள் தொண்டர்களை இன்டெலெக்சுவல்ஸாக மாற்றுங்க. நாங்கள் இப்போ பேசுகிறோம்ல, இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன்ஸாக மாற்றுங்க. சந்தோஷம். ஏன்னா என்னோட ஒரு 5-6 வயசு சின்ன பையனா கூட அவன் அரசியல் அறிவு பெறானா எனக்கு சந்தோஷம் தான். அது அவன் ஸ்ட்ராங்காக வளர்ந்து வரட்டும். என்ன பண்ண போகிறான்? தமிழ்நாடு தான் நல்லது பண்ண போகிறான் உங்கள் கட்சி மூலமாக. ஸோ அப்போ உங்கள் கட்சி சார்ந்த தொண்டர்களை அரசியல் அறிவு மிகுந்தவங்களாம் மாற்றுங்க. அதை நீங்கள் அதுக்கான சான்சஸ் 0வா இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கே மேடையில் பேசுறப்ப சில இடங்களில் அதுதான் தானும் அரசியல் வயப்பட மாட்டோம், தன்னை சுற்றி இருக்கவங்களையும் அரசியல் வயப்பட மாட்டோம். உணர்ச்சி பூர்வமா அவங்கள வச்சிருந்து எங்களுக்கு தேவையான அந்த ஒரு கரிஷ்மா பவர் இருக்குல்ல, கண்டிப்பா அதை வெளிப்படுத்திட்டே இருக்கு. இதுதான் இருக்கு. எஸ், கம்பேரிட்டிவ்லி நான் சொல்றேன். இப்போ நீங்க சொன்னதுனால தான் அந்த பாயிண்ட் எடுத்தேன். இப்போ என்டிகில சொல்லுவாங்க உணர்ச்சி பூர்வமா பேசுறாங்க. உணர்ச்சி பூர்வமா உணர்வு பூர்வமா பேசினாலும் அதோட கோல் என்னன்னா, நான் ஏன் அப்படி பேசுறேன்னா இவ்வளவு அரசியல் இருக்கு, இந்த அரசியல் உனக்கும் புரிஞ்சா நீ உணர்ச்சி பூர்வமா மாறிடுவ, என்னோட நீ பயங்கரமா பேசுவ மக்களுக்காங்கிறது தான் என்டிகேவோட பாலிடிக்ஸ். அப்படி இருக்கப்ப இங்க தன்னை நீ வந்து ஹீரோவா பார்த்த, அதை நீ ஓட்டு பண்ற அளவுக்கு கூட நீ வந்துட்ட. ஹீரோவா பார்க்குற காசு கொடுத்தாரு, ஓகே, ஓட்டே எனக்கு கொடுக்குறாலும் நீ வந்துட்டியா? ஸோ இது கரெக்டாக இருக்கு, அப்படியே இரு, கடைசி வரையும் அப்படியே இரு, உன் குழந்தைங்களும் அப்படியே இரு, உங்கள் மனைவி, அம்மா அப்பா எல்லாரும் அப்படியே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அதை தாண்டி எதுக்கு விஜய் சார் கட்சி தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சாருங்கிற கேள்வி கேட்டால் மக்களுக்கு நல்லது பண்ண, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க அப்படிங்கிற தவிர அவங்க தொண்டர்கள் அதை தாண்டி என்ன விஷயங்கள் சொல்றாங்க. இது பேசிக் தானே, படத்தில் ஒரு டேலை தானே இது. இதை தாண்டி நீங்க உங்க தொண்டர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? எதுக்காக விஜய் சார், எதுக்காக டிவிக்கே தமிழ்நாட்டுக்கு மாற்று சக்தி, என்ன மாற்று சக்தி? அதுக்கான ஆன்சரை மக்கள் சொல்லட்டும், நீங்க சொல்ல வேணாம். மக்கள் சொல்ல வைங்க, உங்க தொண்டர்களை மனப்பாடம் பண்ணியா சொல்ல வைங்க, நாங்கள் நம்புறோம்.
தெரியாதுல்ல. தெரியாது. தலைமைக்கே தெரியலன்னா எப்படி தொண்டர்கள் பதில் சொல்லுவாங்க? ஏன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது குரல் கொடுக்கணும். நான் இதுக்கு குரல் குடுத்தேன். லாக்அப் டெத்துக்கு குரல் குடுத்தேன்னா, "சரி சார், ஆணவ படுகொலை நடந்துச்சு சார். எங்க சார் போனீங்கன்னா, வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம்." அப்படின்றாங்க. அப்ப எல்லாத்துக்குமே வழக்கு பதிவு பண்ணா மட்டும் போதுமா? புரியுது. கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, களத்துல இறங்கி களப்பணிங்கிறத செய்யணும். ஆமா. தேர்தலுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் 2 மந்த் தான் இருக்கு. இதுக்குள்ள தன்னை நிரூபிக்கணும். ஏன்னா, முதல் முறையில வந்திருக்காங்க. கட்சி ஆரம்பித்து 2 வருடங்கள் ஆயிருந்தாலுமே கூட, இடையில வந்து எந்த ஒரு தேர்தல்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இறங்குனா சிஎம் சீட்டு தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்த ஆட்கள் களப்பணியே செய்யாம வந்துறது அப்படிங்கிறது மூட நம்பிக்கை மாதிரி இல்லையா? இதை நான் அவங்க தொண்டர்கள் தான் கேட்கணும். இந்த கேள்வி நம்ம அவங்க கிட்ட எடுத்து வைக்கணும். டே தம்பிகளா, இல்லை அண்ணன்கள் இருந்தாலும் ஓகே தான். உங்க கூட ஒருத்தர் இருக்காப்புல, உங்களை விட அவர் அந்த வேலையில், அது எந்த வேலையோ, எந்த பர்சன் நான் சொல்றேனோ, உங்க கூட ஒருத்தர் இருக்காரு. உங்களை விட நீங்க சேர வேலையில அவருக்கான திறமை கம்மியா தான் இருக்கு, அனுபவம் கம்மியா தான் இருக்கு. ஆனா ஒரு 6 மாசத்துல நான் இதை பண்ண போறேன்ட்டு உங்களுக்கு ஹெட்டா வந்து அவர் உட்கார்றாரு அப்படின்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? டிவிக்கு தொண்டர்கள் நான் கேட்கறேன். எந்தெந்த துறையில் நீங்க இருக்கீங்களோ உங்களோட அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் வந்து உங்களுக்கு தலைவர் நான் மாற போறேன் 6 மாசத்துல அப்படின்னு சொல்லலாம், ஒத்துக்குவீங்களா? கோவம் வரும்ல. அதே தானே விஷயம். உங்களுக்கு இதுவே சிக்கலா இருக்கு, மனிதன் டு மனிதனுக்கே சிக்கல் இருக்குன்னா, ஒரு நாட்டே தூக்கி கொடுக்கணும், டக்குன்னு எனக்கு நான் சிஎம் ஆகணும்னா அது எப்படி? அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஆதங்கம் தானே வருது. ஸோ அந்த ஆதங்கத்தை தான் நம்ம எதிர்க்கறதுக்கெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு தகுதியானவங்க நீங்க மாறுங்க, தாராளமா நீங்க தமிழ்நாட்டு ஆளுங்க, தப்பே கிடையாது. அது தானே நடந்துரும் நான் சொல்றேன். தமிழக மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க, தகுதி இருந்தா கொடுத்துருவாங்க நாட்டை. ஸோ அதுக்கான ஆட்களா நீங்க மாறுங்க. மக்கள் ட்ரோல் பண்றாங்கன்னா உங்கள்கிட்ட ட்ரோல் கண்டென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு, அதான் உண்மை. அதுல இருந்து மாறி வாங்க. தான் பிரச்சனைக்கே குரல் கொடுக்கு. ஏன்னா ஜனநாயகன் பட விஷயம் வந்துச்சு. தான் நடிச்ச படம். தன்னை நம்பி தன்னுடைய முகத்தை நம்பி தான் அவ்வளோ பேர் பணம் போட்டிருக்காங்க. அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டோம். சரி ஓகே, சினிமா அதை விட்டுருங்க. அரசியல் பக்கம் வந்தா தான் சின்னமா எதை சொல்லியிருக்கோமோ அதுக்கு எல்லா இடத்துலயும் தடை பண்றாங்க. குப்பை வண்டிக்காரங்க அந்த விசில் சத்தத்தை ஊதக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தடை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் குரல் கொடுக்கலன்னா எதுக்கு தான் குரல் கொடுப்பீங்க? இதுதான் மாற்றத்துக்காக வந்த அரசியலான்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இப்போ மாற்றம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, வித்தியாசமான மாற்றம் இது. இப்படியும் ஒரு கட்சி இருக்குங்கிறதா மாற்றம் நான் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2 கட்சிக்கு மாற்றா நாங்க வரோம்னு இல்லை, எதுக்குமே ஆகாம மாற்றா ஒண்ணு இருக்கே, எதுவுமே பண்ணாம ஒண்ணு இருக்கு, ஆனா பெரிய விஷயம் நாங்க பண்ண போறோம்னு சொல்லுது, புதுசா இருக்கே, அப்படிங்கிற மாற்றம் தான் அதுன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கான சின்ன சாம்பிள் கூட அங்க இல்லையே. அவங்க கோபம், ஆதங்கம் எல்லாமே எதுக்கு வருது அப்படின்னா, அவங்களுக்கு சிக்கல் நடக்கிறப்ப அதை பேசுறப்ப தான் உண்மையான கோபம், ஆதங்கம் வருதே தவிர, அதை பார்க்குறப்ப தான் தொண்டர்களுக்கும் கோபம், ஆதங்கம் வருது. மற்றபடி நமக்காக மக்கள் அதுக்கு அவர் பேசுறாரு, அதுக்காக செலிப்ரேஷன்லாம் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம்னா விட்டுருவீங்களா, நான் விட்டுட்டு வந்துருங்க, நீங்க இருப்பீங்களா, அவருக்கு ஏதாவதுன்னா இவங்க கத்துறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அப்படி வேண்டாம். நீங்க எங்களுக்கு சிக்கல்லாம் நீங்க கத்துங்க. அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் இருக்கீங்களா, மக்களுக்கு சிக்கல்லாம் நீங்க கத்துங்க. மக்களுக்கு சிக்கல்லாம் நாங்க ஓடிடுவோம். மக்களுக்கு சப்போர்ட்டா உங்க தலைவர் பேசுறாருன்னா, தலைவா நாங்க மக்களுக்கு சப்போர்ட்டா நீ நிக்கிறியா, நான் உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன்னு நீங்க கத்துங்க. அப்ப நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நீங்க உங்க தலைவருக்கு தான் சிக்கல், அதுக்கு தான் நீங்க நிப்பேன் அப்படின்னா அதுக்கு நாங்க ஆள் இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த மாற்றம் என்னன்னா, எல்லா கட்சியும் விமர்சிக்கிறார். எல்லா கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஊழல்வாதிகள் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தாவேக்காக்கு வரும்பொழுது எப்படி திடீர்னு புனிதமானவர்களா மாறிடுறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ள இத்தனை நாள் ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப ஏடிஎம்கே பத்தி மிகப்பெரிய குறைகள் வைக்கிறார் விஜய் சார், வைக்கிறார். டிஎம்கே பத்தி வழக்கமா பேசிட்டே இருக்காப்ல. எல்லாமே ரைட்டு. அதே சேம் ஆச்சரியம் தான் எனக்குமே. அங்கேருந்து தானே வர்றாங்க, அதோட ப்ராடக்ட் தானே இவங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க சமரசம் பண்றதுங்கிறது ஓகே, ஆனா இப்படிப்பட்ட சமரசம்ங்கிறது நகைப்புக்குரியதா இருக்கு, நம்பிக்கைத்தன்மையை குறைக்குது. நீங்க இவ்வளவு அமைதியா இருப்பீங்க அப்படின்னா வர நபர்கள் என்ன சொக்கத்தங்கமா? எந்த பேக் ஹிஸ்டரியும் கிடையாதா, டார்க்கான ஹிஸ்டரி எதுவுமே கிடையாதா? அவ்வளவு புனிதர்களாக தான் டிவிக்கு வரப்ப தலைமொழிக்கிட்டு வராங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க ஒண்ணு பேசக்கூடாது, நாகரிக அரசியல் பேசிட்டு போயிடணும், சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு போயிடணும். இல்ல ஹார்டா பேசிட்டீங்கன்னா எல்லாரையும் ஹார்டா ஹிட் பண்ணணும், குறைகள் இருந்தாலும் அப்படிங்கிற வார்த்தையாவது ஆட் பண்ணணும். ஆனா நீங்க உங்க சைடு வந்துட்டா ஒரு மனித புனிதர், அந்த கட்சியில இருந்தாருன்னா அப்படி ஆப்போசிட்ல மிக மோசமான வார்த்தைகளை அட்டாக் பண்றதுங்கிறது யார் கோமாளிங்கிறது தான். ஸோ நம்ம கோமாளி கிடையாது, மக்கள் கோமாளி கிடையாது, நமக்கு தெரியுது. நம்ம டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நமக்கு புரிதல் இருக்கு. அப்ப யார் கோமாளிங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே, டிஎம்கே மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அப்படின்னு பார்க்க போனா வாரிசு அரசியல் அப்படிங்கிறது. அதை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல உடச்சது அப்படின்னா அதிமுக. ஏன் அப்படின்னா, ஒரு அடிமட்ட தொண்டனா தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கின நபருக்கு முதலமைச்சராகவும் அங்க வாய்ப்பு இருக்கு. கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் யாராவது ஒருத்தன் உழைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஒரு பதவி வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு தமிழக மக்கள் இங்க தயாரா இருக்குன்றப்போ எனக்கு தொடர்ந்து அண்ணாமலை சைடு வரும்போது அதுதான். ஏன்னா இப்போ ஒரு அரசியல் பொறுப்புல எதுலையுமே இல்லை, நான் பணியில எதுலையுமே ஈடுபடலனாலுமே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தா ஹெட்லைன்ஸ்ல அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. இப்போ ஒரு விஷயம் பண்றாரு, அண்ணாமலை இதை பண்றாருன்றதை தாண்டி அண்ணாமலை யாருங்கிறப்ப ஒரு பாஜகன்ற ஒரு பதவி வருது. அப்புறம் பாஜகவில் அவருக்கு ஒரு சரியான அங்கீகாரம் இனிமே கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த பிஜேபி பத்தின டாக் அதிகமா வர்றதுக்கான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும், நான் தனியா பார்த்தது ஃபீல் பண்ண சொல்றேன், அண்ணாமலை சார் தான். அது ஃபன்னாக இருக்கலாம், இல்லை நகைச்சுக்குரியதாக இருக்கலாம், இல்லை சீரியஸாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சீரியஸாக இருக்கலாம், இல்லை சுத்தமாக நம்பிக்கைக்குரியதாக இல்லாமல் இருக்கலாம்.
ஆனா அவரை பத்தி பேசினாங்க, அவர் பேசினாரு, அவ்வளவு கான்ஃபிடண்டா பேசினாரு, தான் ஒரு சரியான நபர்னு அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருந்தாரு. மீன்ஸ் குறைகள் சொல்லிட்டே இருக்காங்க, ஆனா அவரோட பேச்சு இருக்குல்ல அது சூப்பர் கான்ஃபிடண்டா இருந்துச்சு. ஏன்னா இப்ப விஜய் சார் பத்தி நம்ம பேசுறோம், பேச மாட்டேங்கிறாரு, பயந்து பேசுறாரு, அவருக்காக பேசுறாரு. ஆனா இவர் மக்களுக்காக பேசினாரு. ஒரு தவறு நடக்குதுன்னா இப்ப இவ்வளவு பெரிய டேட்டா கொடுத்துருக்காரு, இது முழுக்கவே தப்புன்னு அவர் பேசுறாரு எடுத்து. ஸோ இந்த தைரியம், அந்த என்ன சொல்றது, அசாத்தியமான தைரியம் தான் பிஜேபியே தமிழ்நாட்டில் ரெகக்னேஷன் கிடைச்சு நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த வளர்ச்சிக்கு அவர் பயன்பட்டு இருக்காருல்ல, கட்சிக்காக வேலை செஞ்சிருக்காருல்ல, என்னைக்கோ சின்ன சின்ன முறைகள் இருந்தாலும் கட்சிக்காக வேலை செஞ்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த கட்சி அவரை திரும்ப எடுத்துக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சு சார் வந்து திருப்பி கட்சியில் பணியாற்றணும். அது இந்த எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா அவரோட சப்போர்ட் உறுதியா தேவை. நம்ம வந்து நீங்க பல தேர்தல்களை கடந்து வந்திருப்பீங்க. ஆனா 2026 தேர்தல் வந்து எப்படின்னா, ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது இருக்கு. விஜய் என்னதான் வந்து பல கிரிட்டிசிசம் இருந்தாலும், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய பார்வையில 2026 தேர்தல் களம் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? எஸ், கூட்டணியை பொறுத்தாங்க நகரும். இப்ப கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நமக்கு ஓரளவு புரிதல் உண்டாயிருச்சு. ஆனா டு பி ஃபிராங்க் நான் சொல்றேன், டிஎம்கேவோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போது அவங்க சாலிடா தான் இருக்காங்கிற மாதிரியான பிம்பம் தான் இருந்துச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ ஏடிஎம்கே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம், எதிர்ப்புகள் இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ரொம்ப வீக்கான மாதிரி தெரியுது. என்ன விஷயம்னா, அவன் வீக்கா இருக்காம்பாருன்னு சொல்லிட்டு உங்க சைடு இருக்க வீக்னஸ் நீங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, அமைதியா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. சிரிச்ச முகத்தோட எடப்பாடி சார் வந்து கூட்டணி அமைச்சிட்டாரு. ஈவன் தமிழ்நாட்டுக்கு பொருந்தலன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க, கூட்டணி வச்சு இயங்கிட்டு இருக்காங்க, மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இதுல ப்ரோவான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோவா ஹேண்டில் பண்ணிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, எஸ் பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்றாங்கல்ல, அந்த கூட்டணியில பிஜேபி கூட இருக்க மீட்டிங் இருக்குல்ல, அங்க பிஜேபிக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்களோ ஒரு பர்சன்டேஜ் நான் சொன்னல, அவங்க அங்கே வந்துடுறாங்க. ஸோ குழப்பங்கள் நடக்கலைங்கிறனா. இப்போ ஏடிஎம்கே மாற்று கட்சி எதிர்க்கிறதுக்கு இருக்கு, எப்படி வந்து நீங்கள் எடப்பாடியை தாண்டி ஒரு ஆதிக்கத்தை நீங்கள் செலுத்துறீங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் கூட அவங்க அவாய்ட் பண்ணால் கூட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கான வேல்யூ அதிகரிச்சு தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். முரண்கள் இருந்தாலும், முரண்கள் இருக்குன்னு எதிர்கட்சிகள் பேசினாலும் அவங்க அதை சக்ஸஸாக தான் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ அப்படி இருக்கப்ப இவங்க கவனிக்க தவறிட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மக்கள். ஏன்னா எதிர்கட்சி அவங்க கரெக்டான கருத்துக்களை சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க, ஆளுங்கட்சி அவங்க எதுவுமே சரியாக பண்ணல. ஸோ அது மக்கள் எடுத்துக்காட்டாக உதாரணமாக நிற்கிறாங்க. ஸோ மக்கள் எதிர்கருத்துக்கள் சொல்கிறப்ப எங்கே நீங்கள் எந்த தெருவுலதைக்கு ஒரு கேமரா மொபைலை காமிச்சா கூட, பேசுங்கன்னு சொன்னால் கூட குறைகள் மக்கள் சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடங்களையும் எதிர்ப்பு மனநிலை இருக்குன்னா கூட்டணிக்கு வரவங்க தயங்குவாங்க தானே. அப்போ எப்படி தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது? சப்போர்ட்டே கிடையாது. ஸோ அப்போ அந்த கூட்டணி தடுமாறிட்டு இருக்கு. ஓகே, கூட்டணியின் பொழுது இந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, பாமகவில் தந்தை மகன் 2 பேரும் 2 துருவங்களா புரிஞ்சிருக்காரு. மகன் வந்து அதிமுகவோட கூட்டணியில இணைஞ்சிட்டாரு. ஆனா தந்தை வந்து தாவேக்காக்கு ஏதோ ஒரு வலை வீசுற மாதிரியே தெரியுது. இப்ப கூட நயினார் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதுக்கு உடனே தாவேக்கா பக்கம் ஆதரவா பேசியிருந்தார். இதை பார்க்கும்பொழுது ஒரு வன்னியருடைய வாக்கு பிரிய வாய்ப்பு உண்டா? எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பேசிட்ட வரைக்கும் பிரியும், ஆனா மெஜாரிட்டியா பிரியாது. இந்த இப்படி பிரிகிற வாய்ப்பே கிடையாது. சிறு துண்டு மாதிரி. ஆமா, உண்மை என்னன்னா, ரியாலிட்டி என்னன்னா, நான் பேசின வரைக்கும் என்னோட அனுபவத்தில் நான் பேசிட்டு இருக்கேன். அன்புமணி அண்ணா இருக்காருல்ல, அவருக்கான ஆதரவு அதிகமா இருக்கு. ஆமா, அவர் அடுத்து இயங்குறாரு. குட்டி குட்டி முரண்கள் இருந்தாலும் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி போறது தான் கரெக்டுங்கிற மாதிரி மெஜாரிட்டி நினைக்கிறாங்க. அதான் உண்மை. அது இந்த விஷயம் நடந்திருக்கவே கூடாது. இதை நான் பதிவு பண்ணி வருத்தப்படுறேன். ஆனா அதான் உண்மை. ஓகே, இப்படி வந்து நம்மளுடைய வியூகங்கள் பலவிதமா இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கறத 2026 தேர்தல் களம் தான் நமக்கு வந்து பதில் சொல்லப்படுது. இந்த ஒரு கலந்துரையாடலுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்களை என்னோட இவ்வளவு நேரம் பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.